உங்களுடைய கருத்து என்னங்க? உங்களுடைய அனுபவத்துல இந்த விவசாயங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்? விவசாயம் இல்லைன்னா யாருக்குமே கஞ்சியே கிடையாது. விட்டா எப்படி விட முடியும்? விவசாயம் இல்லைன்னா அப்புறம் என்ன இடத்து வச்சு தும்பேன்? இதற்கு காரணம் மக்களுங்கிறீங்களா இல்ல அரசாங்கம்ங்கிறீங்களா? அரசாங்கம் தான். இப்ப இதை மீட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த திட்டத்தை உள்ள கொண்டு வரும்போது செந்தமிழன் சீமான் அவர்கள் இதை பத்தி பேசிட்டே இருக்காரு. அது உங்களுக்கு அதை தெரியுமாங்கய்யா? சரி, எல்லாம் டெய்லி பாத்துக்கிட்டு தானே இருக்கு செய்தியில. அதிமுக வந்தாக்க பூராம இலவசத்தை கூடுதலா கொடுத்து மக்களை ரொம்ப கவலைப்படுத்துறேன். இலவசம்னு இப்ப இந்த 1000 ரூபாய் வேற கொடுத்து இப்ப என்ன நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா தீபாவளிக்கு அம்மிட்டு கொடுப்பான். விவசாயம் இல்லைன்னா யாருக்குமே கஞ்சியே கிடையாது. விட்டா எப்படி விட முடியும்? விவசாயம் இல்லைன்னா அப்புறம் என்ன இடத்து வச்சு தும்பேன்? சீமான் அவர்களுக்கு உங்க ஆதரவு இருக்குமான்னு நான் கேட்கிறேன். கண்டிப்பா நாங்க சீமானுக்கு தான் போடுவோம் ஓட்டு. கஞ்சி எங்க இருந்து குடிப்பேன்? விவசாயம் தான் மெயின். தொழில்களை தொழில் விருத்தியில ஒரு அதிகமான வழிக்கு கொண்டு போனா விவசாயமே நடக்கும் பாதி. சரிங்க. அப்படி இல்லைன்னா இப்ப தொழில்களை கூட 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 விவசாயம் எவ்வளவு கூடுனாலும் உணவு தேவைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? கண்டிப்பா உணவு தானே மனுஷனுக்கு மெயின். அதுதானே இப்ப இன்னைக்கு அந்த உணவோட தேவையை பூர்த்தி பண்றதுக்கு இன்னைக்கு விவசாயம் பண்ணணும். ஆனா இந்த விவசாயம் மருந்துகள் எல்லாம் போட்டு வளர்க்குறாங்கன்னு சொல்றாங்களே, அதுல உங்க கருத்து என்னங்க? மருந்து அது இப்ப உள்ள இதுக்கு எல்லாமே இப்ப மருந்து தான் கூடுதலா போட்டு செய்யறாங்க. செஞ்சாதான் கட்டுப்படி ஆகுது. சரிங்க. முதல்ல அந்த காலத்துல மருந்து இல்லாம தைப்பொங்க பிறந்துச்சுன்னா நெல்லுல போய் இந்த பொத்தக்களி பால்களை வச்சு அடிச்சு செஞ்சு விவசாயம் பண்ணாங்க. இறக்க உயரம் நிறைய மாட்டு சாணிகளை போட்டு பண்ணாங்க. இப்ப அதெல்லாம் பண்றதுக்கு ஆளும் இல்ல, வண்டி இல்ல, மாடு அதான் நம்ம நாட்டு மாடே இல்ல வண்டி அடிக்க. இப்ப இந்த நாட்டு மாடு அப்படிங்கிறது விவசாயத்துக்கு எவ்வளவு முக்கியங்கிறது நமக்கு தெரியுது. அதை முன்னெடுத்துதான் செந்தமிழன் சீமான் நம்ம குரங்குனி பக்கத்துல கூடிய இடத்துல இந்த மாதிரி மலை மாடுகளை மலையில ஏத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் முன்னெடுத்தாரு. ஆனா அதை ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயமாவும் அதை மாட்டுக்கெல்லாம் போய் ஒரு மாநாடு நடத்தணுமான்லாம் கேட்கறாங்களே, அதை பத்தி நம்ம மாடு மெயினா நாட்டு மாடு தான் மெயின். சரிங்க. நாட்டு மாடு இப்ப இல்ல, அழிஞ்சு வச்சு கூட தின்னு விட்டேன். நாட்டு மாடுங்கிறது இப்ப எங்க இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோடாங்கி வெட்டிது ஒரு கிட்டத்தட்ட வீடு தவிர நானே 2 ஜோடி வண்டி மாடு வச்சு அடிச்சேன். சரி. இப்ப மாடே இல்ல. வீட்டுல வாசல் தொளிக்கிறதுக்கு சாணி இல்ல. சாணி இல்ல. மாடு தொண்டோடு வழியா வச்சுக்கிட்டு எங்க தாத்தாவுக்கு பிறகு அப்பாவுக்கு பிறகு நானு இப்ப எனக்கு 50 வயசுலதான் அந்த மாட்டை வித்தேன். உழவு மாடு வண்டி மாட்டை 50 வயசுலதான் வித்தேன்னா அங்க மாட்டுக்கு தீவனம் போட்டு முடியல, விலைவாசி கூடுதல். அது என்ன செய்யுதுன்னு வித்து போட்டேன். இப்ப வித்துட்டு அதுல மேல் கொண்டு டிராக்டர் நிறைய உற்பத்தி பண்ணிட்டாங்க. மாட்டுகளுக்கு வேலை இல்லாம போச்சு. சரிங்க. அதுல எங்களை மாதிரி ஆளுங்க தொழில் வச்சு மாடு வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் வேலைக்கு கூப்பிடுறது கிடையாது. இப்ப இந்த மாதிரி விவசாயம் இயற்கை சார்ந்த விவசாயம் உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும், மருந்து போட்டு வளர்க்கக்கூடிய விவசாயம் உடம்புக்கு கெட்டதுன்னு தெரியும். ஆனா அப்படி இருந்து இந்த அரசாங்கம் இந்த உரத்தை தானங்க அதிகமா விக்குது. ஆமா. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஆள் எங்க பக்கத்துல போடந்தவரை இருக்கு, அங்க உரம் வாங்க வந்தாரு. 1200 ரூபா வித்துக்கிட்டு இருந்த உரம் இன்னைக்கு 1400. உரம் மூட்டை 20க்கு 20 உரம் மூட்டை 1400 சொல்றேன். இந்த கிராமத்துல வந்துட்டு அவர் திரும்பி போறாரு. இப்படி போட்டு என்ன விவசாயம் பண்றது அப்படின்னு இந்த சூழ்நிலையில அதெல்லாம் விட்டுட்டு மறந்துட்டு பூரா முள்ளு அது இதுன்னு சொல்லி பொம்பளை பிள்ளைய இளந்தலைமுறை பூராமே கொண்டு போயிட்டாங்க இந்த முள்ளுகளை கட்டி. விவசாயம் பண்றதுக்கு ஆளே இல்ல. விவசாயம் பண்றதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனா இப்ப நம்ம விவசாயத்தை பண்ணாம விட்டுடலாமாங்கய்யா? இதற்கு காரணம் மக்களுங்கிறீங்களா இல்ல அரசாங்கம்ங்கிறீங்களா? அரசாங்கம் தான். அரசாங்கம் அவங்களே இந்த உரத்தை விற்கணும். அதுக்கு அதான் மக்கள் மானியம் கொடுக்கறது கிடையாது விவசாயத்துகளுக்கு. இதுக்கு முன்னால விவசாயம் பண்ணும்போதுங்கய்யா மாடுல இருந்து வர்ற சாணியில இருந்து வரக்கூடியது ஒரு உரம். அதுல இருந்து நம்ம விவசாயம் பண்ணோம், அதுல வரக்கூடிய பொருள் ஈட்டம். இப்ப இதை மீட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த திட்டத்தை உள்ள கொண்டு வரும்போது செந்தமிழன் சீமான் அவர்கள் இதை பத்தி பேசிட்டே இருக்காரு. அது உங்களுக்கு அதை தெரியுமாங்கய்யா? சரி, எல்லாம் டெய்லி பாத்துக்கிட்டு தானே இருக்கு செய்தியில. அவர் சொல்ல எடுக்க மாட்டாங்கல்ல. இது இன்னைக்கு அவர் கையில அதிகாரம் இல்லைங்கிறதுனால அவர் சொல்லிதான் ஆகணும். இப்ப ஒருவேளை அவர் அதிகாரத்துக்கு வந்தாருன்னா எதனா செய்வோம்னு சொல்றாரு. தற்சார்பு பொருளாதாரம்னு ஒண்ணு சொல்றாரு. இயற்கை விவசாயத்தை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி மீட்டு எடுக்கும் போது இன்னைக்கு இந்த நாட்டு மாடுகள்லாம் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டாதானங்க அதை மீட்டு பாதுகாக்கப்பட்டது. இப்ப அரசியல்ல ரொம்ப மோசமா நடத்துறாங்க. 2 கட்சி இவன் என்ன பண்றேன், திமுக வந்தாக்க பூராம இலவசத்தை கூடுதலா கொடுத்து
மக்களை ரொம்ப கவலைப்படுத்துறேன். இப்ப நம்மள மாதிரி எல்லாம் போய் உட்காந்தா ஒரு காருக்குள்ள உட்காந்தா டிக்கெட் கொடுக்குறவன் ஒரு ஆம்பளைக்கு போய் காசு வாங்கின மாதிரி ஒரு ஆளுக்கு டிக்கெட் கொடுத்து நான் ஒரு ஆளுக்கு நீ ஒரு ஆம்பளை இருக்க ஒரு ஆளுக்கு டிக்கெட் வாங்கி என்ன கட்டுப்படி ஆகிச்சான் டீசல் போட்டு செலவழிச்சு வந்து இவ்வளவு தூரம் ஒரு டிக்கெட்டு 10 ரூபாய்க்கு நீ வாங்கியிருக்க. அதுல 8 ரூபா தான் ட்ரெயின்ல இருந்து நம்ம டவுன் பஸ்ஸுக்கு 8 ரூபா எனக்கு 8 ரூபாய் வாங்கி என்ன எப்படி அரசாங்கம் நடத்துறது? இலவசம்னு இப்ப இந்த 1000 ரூபாய் வேற கொடுத்து இப்ப என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா தீபாவளிக்கு எம்பிட்டு கொடுப்பான் பொங்கலுக்கு கவர்மெண்ட் என்ன கொடுக்கும். அப்ப மக்களை வந்து எப்ப கொடுப்பியா எப்படி கொடுப்பியான்னு ஏங்க வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இப்ப அப்படி கொடுத்தாத்தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறத குறிக்கோளா வச்சுக்கிட்டாங்க. 2 கட்சியுமே 2 பேரும். ஆனா இன்னைக்கு மக்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு எங்க சுயமரியாதையை போக்கிட்டீங்கன்னு பெண்மணிகள் நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் கண்டிப்பா அதாவது இப்ப 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அதுல என்ன இருக்கு எல்லாமே இப்ப ஒரு 1000 ரூபாய்க்கு கரண்ட் பாத்தீங்கன்னா 300 ரூபாய் கட்டு கட்டிக்கிட்டு இருந்தேன். 150 ரூபாய் 200 ரூபாய் வரும். இன்னைக்கு 900 ரூபாய் கட்டுறேன் கரண்ட் பில். அப்ப அந்த 100 யூனிட் இலவசமா கொடுத்துருக்கு. எதுக்கு கொடுத்து என்ன பிரச்சனை? ஒரு 100 யூனிட் கொடுத்துட்டு அந்த 100 யூனிட்டுக்கு மேல போனா 30 பைசா 40 பைசா இப்படி கூட்டிக்கிட்டே போய் 900 ரூபாய் வருது கரண்ட் பில். இன்னைக்கு இந்த ஒரு 70 வருஷம் ஆட்சியில 2 கட்சியுமே திராவிட கட்சி, அது அண்ணா திராவிடமா இருக்கட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் மாத்தி ஆட்சி செய்தானதை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இப்ப இதெல்லாம் எந்த கட்சியிலுமே கூட்டணி வைக்காம நேர்மையா நின்று நாங்க வந்து ஓட்டுக்கு காசு தர மாட்டோம், இலவசம் தர மாட்டோம், கல்வியையும் மருத்துவத்தையும் நாங்க இலவசமா தரோம், தரமான கல்வியையும் தரமான மருத்துவத்தையும் தாரம் சொல்லி செந்தில் சீமான் அவர் வராரு. இப்போ உங்களுடைய அனுபவத்துல நீங்க சொல்றீங்கிறப்ப இந்த மாதிரி கருத்து சொல்லி வரக்கூடிய சீமான் அவர்களுக்கு உங்க ஆதரவு இருக்குமா? கண்டிப்பா. அவரு சீமான் வந்து இப்ப அவர்களோட திறமை பேச்சு திறமை இதெல்லாம் பார்க்கல நல்லாத்தான் இருக்கு. ஆனா இந்த இலவசத்தை கொடுத்து காசை கொடுத்து புராட்சிக்கு எடுத்துட்டாங்களே அது இருக்கட்டுங்க. அது இப்ப எனக்கு உடம்புல ஒரு நோய் இருக்கு வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சக்கப்ப நான் சரி பண்ணோம்ல. ஆமா. இப்ப இத நான் சரி பண்றேன்னு சொல்லி ஒருத்தர் வரும்போது அப்ப அவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும்ல. கொடுக்கணும். அது எல்லாத்துக்கும் தெரியணும். சரி, நான் எல்லாத்துலயும் கேட்கிறேன். இப்ப உங்களுடைய அனுபவத்துல நீங்க சொல்றீங்கிறப்ப இவ்வளவு சிந்திக்கக்கூடிய நீங்க சீமான் அவர்களுக்கு உங்க ஆதரவு இருக்குமான்னு நான் கேட்கிறேன். கண்டிப்பா நாங்க சீமானுக்கு தான் போடுவோம். ஓட்டு சீமானுக்கு தான் போடுவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட சின்னம் எதுவும் தெரியுமாங்கய்யா? அவருடைய சின்னம் வந்து என்ன சொல்றது சின்னம் அவருடைய சின்னம் வந்து விவசாய சின்னம். ஆமாங்க. 8.2% வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இப்ப பெர்மனண்டா வந்து அவங்களுக்கு வந்து விவசாய சின்னம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால உங்க கருத்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்க. எங்களுடைய பிள்ளைகளுக்கு வருங்காலத்துல சுத்தமான நீர், சுத்தமான காற்று, தரமான கல்வி, மருத்துவம் இதெல்லாம் தர்றேன்னு அவர் சொன்னதுனால எங்க பிள்ளைகளுக்காக இன்னைக்கு நாங்க வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். உங்க ஆதரவு நன்றி. சீமான் அவருடைய நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை உங்க ஆதரவு தெரிவிப்பீங்களா? ரொம்ப நன்றிங்க.